அனைவருக்கும் வணக்கம். 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை பணிபுரிகின்ற ஆசிரியர்கள் அனைவருமே இந்த எல்எம்எஸ் ட்ரைனிங்கை நம்ம இப்போ ஆன்லைன் வழியாக பண்ணிகிட்ருக்கோம். இந்த ட்ரைனிங்கினுடைய நோக்கம் என்ன, இதில் எத்தனை கட்டகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு, கடைசி அதில் ஒவ்வொரு கட்டகத்துக்கும் சில கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம எமிஸ் குரோமில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் நம்ம எப்போவுமே யூசர் ஐடி நம்ம யூடைஸ் கோடை கொடுப்போம். அதுக்கு பதிலாக நம்முடைய பர்சனல் ஐடியும் பாஸ்வேர்டும் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்க்ரீனில் வர இந்த டவுன் ஆரோவை கிளிக் பண்ணுங்கள். டவுன் ஆரோவை கிளிக் பண்ணதுமே நமக்கு லிஸ்ட் வரும். அதில் ஃபஸ்ட்டு இருக்கிற கோ டு எல்எம்எஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். ஹாய்ன்னு சொல்லிவிட்டு உங்கள் நேமை போட்டு ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதில் அந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். உள்ளடக்கிய கல்வி இணைய வழி பயிற்சி கட்டகங்கள் அப்படின்னு இருக்கும் பாருங்கள். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் உட்கூறுகளில் ஒன்றான உள்ளடக்கிய கல்வி சார்ந்த இப்பயிற்சியானது மாநிலம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு 1 முதல் 12ஆம் வகுப்பு வரை இணைய வழி வாயிலாக வழங்கப்படுகிறது அப்படின்னு இருக்கும். இங்கே கீழே 0% கம்ப்ளீட்டட்னு இருக்குது. இது இந்த கோர்ஸ் நம்ம முடிக்கும் பொழுது உங்களுக்கு 100%ஆக மாறிடும். இங்கே கீழே காட்டியிருக்கேன் பாருங்கள் 0%. இது கோர்ஸ் முடிக்கும் பொழுது 100%ஆக சேஞ்ச் ஆகிடும். ஓகே, செஷனுக்குள்ளே போகிறதுக்கு மேலே இருக்கிற டீச்சர் ட்ரைனிங் ஆன் சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு கீழே இந்த கோர்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது, நம்ம எதை பற்றியெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் கீழே ஷோ ஆகுது. முதல்ல அறிவிப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். அடுத்து கட்டகம் 1. கட்டகம் 1 எதை சொல்லுதுன்னா மாற்றுத்திறனாளிகள் உரிமைச் சட்டம் 2016 பற்றி சொல்லுது. கட்டகம் 2 21 வகையான குறைபாடுகள் பற்றிய ஒரு முன்னோட்டம். கட்டகம் 3 உடல் சார்ந்த குறைபாடுகள். கட்டகம் 4 உணர்வு திறன் குறைபாடுகள். கட்டகம் 5 அறிவுசார் குறைபாடுகள். கட்டகம் 6 இரத்தம் சார்ந்த குறைபாடுகள் மற்றும் நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகளை பற்றி சொல்லுது. கட்டகம் 7 பன்முக குறைபாடுகள் மற்றும் பிற. 7 கட்டகங்கள் தான் நமக்கு மொத்தம் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. கடைசியாக கருத்துன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. கருத்து நம்முடைய இந்த ட்ரைனிங்கை பற்றின கருத்தை தான் நம்ம இதில் பதிவு பண்ண போகிறோம். சரி, முதல்ல அறிவிப்புகளை பற்றி பார்க்கலாம். ஒருங்கிணைந்த பள்ளி கல்வியின் உட்கூறுகளில் ஒன்றான உள்ளடக்கிய கல்வி சார்ந்த இப்பயிற்சியானது மாநிலம் முழுவதும் உள்ள ஆசிரியர்களுக்கு 1 முதல் 12 வகுப்பு வரை இணைய வழி வாயிலாக வழங்கப்படுகிறது. இந்த பயிற்சியின் நோக்கங்கள்: ஒவ்வொரு கல்வியாண்டின் தொடக்கத்திலும் அனைத்து நிலை ஆசிரியர்கள் தங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களிடம் உடல்நலம் சார்ந்த மதிப்பீடு மேற்கொள்ளும் பொழுது மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் அடையாளம் காண்பதற்கும், அவர்கள் மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்களாக இருப்பின் அவர்களுக்கேற்ப வகுப்பறை சூழல்களை மாற்றி அமைத்து உள்ளடக்கிய கல்வியை மேலும் வலுப்படுத்தவே இப்பயிற்சியின் நோக்கமாகும். அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் இந்த பயிற்சியானது மாற்றுத்திறனாளிகளின் உரிமைச் சட்டம் 2016 மற்றும் அதில் அங்கீகரிக்கப்பட்டுள்ள 21 வகையான குறைபாடுகள், அவர்களின் உரிமைகள் மற்றும் தேவைகள் ஆகியவற்றை அறிந்து கொள்ளவும், குறைபாடுகளை பொருட்படுத்தாது அவர்களின் திறன்களின் மீது நம்பிக்கை வைத்து பள்ளியில் உகந்த சூழலை அமைத்து தருவதற்கும் வழிவகை செய்கிறது. இந்த பயிற்சியினுடைய சிறப்பு அம்சங்கள் என்னன்னு சொல்லியிருக்காங்க. இதில் மொத்தம் 7 கட்டகங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு கட்டகத்துக்கும் முதல்ல முன் திறனறி மதிப்பீடுன்னு இருக்கும், அதாவது பேஸ்லைன் அசஸ்மெண்ட். ரெண்டாவது அந்த பயிற்சிக்கான காணொளி இருக்கும். மூணாவது பயிற்சியினுடைய கையேடு, அதாவது PDF ஃபைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம ரீட் பண்ணிக்கிறோம். கடைசியாக பின் திறனறி மதிப்பீடு, அந்த கண்டென்ட்டை நம்ம எந்த அளவுக்கு புரிஞ்சிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக அந்த பின் திறனறி மதிப்பீடு என்லைன் அசஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டே அதே கொஷினே தான் கடைசியாக அந்த என்லைன் அசஸ்மெண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. கட்டகங்களின் விவரம்: இது உள்ளடக்கிய கல்வி, ஆசிரியர் பயிற்சி. இதில் ஒவ்வொரு கட்டகமும் இருக்குது. அந்த கட்டகத்தினுடைய பொருள் விளக்கங்கள் இதில் கொடுத்துருக்காங்க. முதல் கட்டகத்தில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம், அதன் சிறப்பு அம்சங்கள். இரண்டாவது கட்டகம் இந்த 21 வகையான குறைபாடுகள் பற்றிய ஒரு முன்னோட்டம் தான் இரண்டாவது கட்டகம். அதில் எதை பற்றி சொல்ல போகிறாங்கன்னா குறைபாடுகள் பற்றிய ஒரு முன்னோட்டம் தான் இதில் பார்க்க போகிறோம். 3 உடல் சார்ந்த குறைபாடுகள். அதில் 3வது கட்டகத்தில் பொருள் விளக்கம் என்னென்னா உடல் இயக்க குறைபாடு, தொழுநோயிலிருந்து குணமானவர்கள், மூளை முடக்குவாதம், தசைநார் சிதைவு, கொள்ளத்தன்மை. 4வது கட்டகம் உணர்திறன் குறைபாடு. அதனுடைய பொருள் விளக்கத்தில் பார்வையின்மை, குறைந்த பார்வை, செவித்திறன் குறைபாடு, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு பற்றிய விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. 5வது கட்டகம் அறிவுசார் குறைபாடுகள். அதில் என்ன விளக்கங்கள் கொடுத்துருக்காங்கன்னா அறிவுசார் குறைபாடு குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு, புற உலக சிந்தனை இல்லாமை. கட்டகம் 6 இரத்தம் சார்ந்த குறைபாடுகள், நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள். இரத்தம் சார்ந்த குறைபாடுகள் இரத்த முறைதலை தடுக்கும் குறைபாடு, இரத்த அழிவு சோகை, அறிவால்
செல் சோகை அப்படின்னு 3 விதமாக விளக்குறாங்க. நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகளில் வந்து 3 விதமாக இருக்குது. நாள்பட்ட நரம்பியல் குறைபாடு, நடுக்கவாதம், திசு பன்முகம் கடினமாதல். இதுலேயும் 3 விதமாக பொருள் விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. 7வது கட்டகம் வந்து பன்முக குறைபாடுகள் மற்றும் பிற. இதில் பொருள் விளக்கம் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னா, மனநோய், பன்முக குறைபாடு, அமிலவீச்சால் பாதிக்கப்பட்டோர் இவர்களை பற்றின ஒரு விளக்கம் தான் இந்த 7வது கட்டகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம கட்டகத்துக்கு போகலாம். முதல் கட்டகம் மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2016. இப்போ இந்த கட்டகத்தை நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு M1 முன் திறனறி மதிப்பீடுன்னு ஓப்பன் ஆகுது. ஒவ்வொரு கட்டகத்துக்குமே ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த பேஸ்லைன் அசஸ்மெண்ட்டுன்னு வரும். அந்த கட்டக முடிவிலையும் அந்த எண்ட்லைன் அசஸ்மெண்ட்டுன்னு வரும். இது ரெண்டுத்துலையுமே சேம் கொஷின்ஸ் தான் வரும். ஸோ இப்போ நம்ம கொஷின்ஸை பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட் கொஷினை பார்க்கலாம். RPWD என்பதன் விரிவாக்கம் என்ன? ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்றதான் சரியான பதில். மாற்றுத்திறனாளிகளின் உரிமை சட்டம் 2016 எத்தனை குறைபாடுகள் அங்கீகரிக்கப்பட்டுள்ளன? 21 குறைபாடுகள். மாற்றுத்திறன் கொண்ட மாணவர்கள் மற்ற மாணவர்களுடன் இணைந்து கற்கும் கல்வி முறை டேஷ் ஆகும். உள்ளடக்கிய கல்வி. பின்வரும் கூற்றுகளில் எவை மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டம் 2016 கீழ் உள்ளது? பாகுபாடு இல்லாத மாணவர் சேர்க்கை, மாணவர்களை சிறந்த முறையில் கல்வி மற்றும் சமூக வளர்ச்சியில் ஊக்கப்படுத்துதல். இந்த 2 கூற்றுகளுமே சரியானது தான். அப்போ 2 கூற்றுகளும் சரியானவை. பின் வருவனவற்றில் சரியான கூற்றுகளை தெரிவு செய்யவும். நீங்கள் ஜப்பானிய மொழியை இப்போதுதான் கற்க தொடங்குகிறீர்கள் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். உங்களால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் படிக்க முடியாது. உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு செயல்பாட்டை கற்றுத்தர உங்கள் ஆசிரியர் என்ன செய்ய முடியும்? இதுக்கு சரியான பதில் வந்து எழுத்தை பேச்சாக மாற்றி தரும் செயலியை பயன்படுத்த அனுமதித்தல், படிக்கவும் எழுதவும் ஒரு நண்பரை ஏற்பாடு செய்து தருதல். இந்த 2 பதிலுமே சரியானது. சரியான கூற்றை தெரிவு செய்யவும். ஒரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைக்கு கண் அறுவை சிகிச்சை செய்து தற்போது அம்மாணவரால் பார்க்க இயலவில்லை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள். வகுப்பறையிலும் பள்ளியிலும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்வதற்கு ஆசிரியர் அம்மாணவருக்கு எவ்வாறு உதவுவார்? சரியான பதில் வந்து வழியை கண்டறியும் வகையில் தரையிலும் சுவரிலும் தொட்டு உணரக்கூடிய பொருட்களை அடையாளங்களாக வைத்தல், அனைவரையும் நடைபாதையில் உள்ள பைகள் போன்றவற்றை அகற்றுமாறு வலியுறுத்துதல். பின்வருவனற்றுள் சரியான கூற்றை தெரிவு செய்யவும். ஒரு மாற்றுத்திறன் கொண்ட குழந்தையின் வலது கை முறிந்துள்ளதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். அம்மாணவரின் தேர்வுகளுக்கு ஆசிரியர் எவ்வாறு உதவலாம்? இதுக்கு பதில் வந்து 2 பதில். ஒன்று வந்து ஒரு துணை எழுத்தரை வழங்குவார், இன்னொன்று தேர்வை வாய் வழியாக எழுத அனுமதிப்பார். பின் வருவனவற்றுள் கண்ணுக்கு தெரியாத குறைபாடுகள் எவை? இதில் சரியான பதில் 4 பதில்கள் இருக்குது. ஒன்று வந்து புற உலக சிந்தனை இல்லாமை, 2வது வந்து கற்றல் குறைபாடு, 3வது வந்து மனநோய், 4வது அறிவுசார் குறைபாடு. இந்த 4மே வந்து கண்ணுக்கு தெரியாத குறைபாடுகள். அடுத்து கட்டகம் 3க்கான கொஷின் ஆன்சர்ஸை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், பின் வருவனவற்றில் எது உடல் இயக்க குறைபாட்டின் கீழ் வருகிறது? பதில் வந்து மூளை முடக்குவாதம். 2வது கேள்வியை பார்க்கலாம். உடல் இயக்க குறைபாடு என்றால் என்ன? உடல் இயக்க குறைபாடு அப்படின்றது எலும்புகள், மூட்டுகள் மற்றும் தசைகளின் இயக்க இயலாமையை குறிக்கிறது. கேள்வி 3, பின்வரும் வாக்கியம் சரியா தவறா என கண்டுபிடிக்கவும். தன்னிச்சையான கட்டுப்பாடற்ற இயக்கத்தை கொண்ட மாணவருக்கு கையெழுத்து மிக அழகாக இருக்கும். இது வந்து தவறு, ஃபால்ஸ். கேள்வி 4, டேஷ் என்பது தசை பலவீனத்தையும் ஒட்டுமொத்த தசை இழப்பையும் ஏற்படுத்தும் ஒரு கூட்டு நோயாகும். அது வந்து தசைநார் சிதைவு. தசைநார் சிதைவு தான் வந்து ஒரு கூட்டு நோய். கேள்வி 5, பின்வருவனவற்றுள் நிற மாற்றத்துடன் திட்டுக்கள் காணப்படும் குறைபாடு எது? அது வந்து தொழுநோய். ஏன்னா தொழுநோய் அவங்களுக்கு சரியானாலும் உடம்புல வந்து அந்த திட்டுக்கள் வந்து அப்படியே காணப்படும். அப்போ விடை வந்து தொழுநோய். அடுத்து வந்து கட்டகம் 4 கேள்வி பதில் பார்க்குறோம். முதல் கேள்வி, செவித்திறன் குறைபாடு டேஷ் வகைப்படும். செவித்திறன் குறைபாடு வந்து 2 வகைப்படும். ஒன்று வந்து காது வந்து லைட்டாக கேட்கும், அதாவது அந்த குறைந்த ஒலி தான் கேட்கும். இன்னொன்று வந்து சுத்தமாகவே காது கேட்காது. அப்போது அதனுடைய வகைகள் வந்து 2. 2வது கேள்வி, டேஷ் குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு சுற்றுப்புற ஒலிகளை முற்றிலுமாக கேட்க இயலாது. சுத்தமாகவே கேட்காது அப்படின்னா அது காது கேளாண்மை. 3வது கேள்வி, புத்தகத்தை மிக அருகில் வைத்து படிப்பது என்பது எந்த குறைபாட்டுக்கான அறிகுறி? இது வந்து குறைந்த பார்வை. அவங்களுக்கு சரியாக கண்ணு தெரியல, லைட்டாக தான் தெரியுது, அதனால் கிட்ட வச்சு படிக்கிறாங்க. அப்போ குறைந்த பார்வை. கேள்வி 4, பேச்சு மற்றும் மொழித்திறன் குறைபாடு உள்ள குழந்தைகள் டேஷ். இவங்க வந்து பேச்சின் ஒலிகளை பின்பற்றுவதில் சிரமப்படுவர்.
அதுதான் சரியான பதில். கட்டகம் 5னுடைய கேள்வி பதிலை பார்க்கலாம். முதல் கேள்வி, அறிவுசார் குறைபாடு உள்ள குழந்தைகள் டேஷ் கற்பதிலும் கற்றதை நினைவில் வைப்பதிலும் சிரமப்படுவர். கேள்வி 2, டேஷ் என்பது மாற்றுத்திறன் கொண்ட குழந்தைகள் சமூகத்தோடு தகவல் தொடர்பு கொள்வதற்கும் பேசுவதற்கும் சிரமப்படும் ஒரு நிலையாகும். இது புற உலக சிந்தனை இல்லாமை. கேள்வி 3, பின்வரும் வாக்கியம் சரியா தவறா என கண்டுபிடிக்கவும். கணிதத்தில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு உள்ளவருக்கு திசை, தூரம் மற்றும் நேரம் ஆகியவற்றை புரிந்து கொள்வதில் மற்றும் மதிப்பிடுவதிலும் சிரமம் காணப்படும். இதுக்கு பதில் சரி. கேள்வி 4, புற உலக சிந்தனை இல்லாமையின் அறிகுறிகள். இதுக்குனுடைய அறிகுறி என்னென்னா, அவங்க யாருடைய கண்ணையும் பார்த்து பேச மாட்டாங்க. கண்களை பார்த்து பேசுவதை தவிர்த்தல். கேள்வி 5, எழுத்துக்களின் வரிசையை தலைகீழாக மாற்றி படித்தல் என்பது எந்த வகை குறைபாடு? இது வாசிப்பில் குறிப்பிட்ட கற்றல் குறைபாடு. அடுத்து கட்டகம் 6னுடைய வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, டேஷ் என்பது ஒரு பரம்பரை இரத்த சிவப்பணு குறைபாடு ஆகும். அது அரிவாள் சோகை. அரிவாள் சோகை தான் ஒரு பரம்பரை இரத்த சிவப்பணு குறைபாடு. அடுத்து கேள்வி 2, நாள்பட்ட நரம்பியல் குறைபாடுகள் எத்தனை வகைப்படும்? இது 2 வகைப்படும். கேள்வி 3, பின்வரும் வாக்கியம் சரியா தவறா என கண்டுபிடிக்கவும். உடல் சோர்வின் காரணமாக குழந்தைகள் அன்றாட நடவடிக்கைகள் மற்றும் பள்ளி செயல்பாடுகளில் தங்களின் முழு பங்களிப்பையும் அளிக்க இயல்கிறது. உடல் சோர்வு காரணமாக யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இது தவறு. கேள்வி 4, இரத்தம் சார்ந்த குறைபாடுகள் எத்தனை வகைப்படும்? இரத்தம் சார்ந்த குறைபாடுகள் 3 வகைப்படும். கேள்வி 5, டேஷ் என்பது மூளைக்கும் உடலுக்கும் இடையிலான தகவல் ஓட்டத்தை சீர்குலைக்கும் மத்திய நரம்பு மண்டலத்தின் ஒரு நோயாகும். அது திசு பன்முக கடினமாதல் அப்படின்றது தான் அந்த மத்திய நரம்பு மண்டலத்தினுடைய ஒரு நோய். அடுத்து கட்டகம் 7னுடைய வினாக்களை பார்க்கலாம். முதல் கேள்வி, பன்முக குறைபாடு என்பது, பன்முகம் அப்படின்னாலே நிறையன்னு தான் அர்த்தம். அப்போ 2 அல்லது அதற்கு மேற்பட்ட குறைபாடுகளுடன் இருப்பது தான் பன்முக குறைபாடு. அடுத்து கேள்வி 2, மனநோய் என்பது உணர்வு பூர்வமான பதில்கள் மற்றும் சமூக திறன்கள் பாதிப்பை குறிக்கும். அடுத்து 3வது கேள்வி, இல்லாத பொருட்களை குறித்து கற்பனை செய்தலும் அல்லது குரல்களை கேட்பதும் டேஷ் ஆகும். அது ஒரு மனநோய். இப்போ இந்த 7 கடனுடைய கேள்விகளை பார்த்துட்டோம். கடைசியாக கருத்துன்னு ஒரு காலம் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டென்ட்டு. அது என்னென்னா, இந்த ட்ரைனிங்கை பற்றின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு அவங்க ஒரு 5 கேள்விகள் இருக்கும். அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நாம் செலக்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.